வாரபலம் பலம் வரும் உலகம். அந்த வீட்டுல அந்த இருக்கு இதுல அங்கே இந்த கோத்தல நாங்கள் அங்கே எங்கி பாருங்க அவனுக்கு வந்து இருந்த நடந்து அவனுக்கு இது வச்சு இந்த இது மற்றது அந்த அதில் உள்ளுக்கு இதுதான் படம் உள்ளே அவன் பெட்ரோல் கூட வந்திருக்கான். ஓ பெட்ரோல் அந்த அந்த சுவர்ல ஓட்டிருக்காங்க அந்த இரவு 10 மணி அளவிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய போரதீவு பற்றை சேர்ந்த திக்கோட வட்டாரத்துடைய வேட்பாளர் சகோதரர் பிரேம் அவருடைய வீட்டுக்கு பெட்ரோல் குண்டொண்டு வீசப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான கலாச்சாரம் கடந்த காலத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2009ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் இந்த தேர்தலையும் இவ்வாறாக எங்களுடைய வேட்பாளர்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடுகள் தேர்தல் பரப்புரையில் ஆரம்பித்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நடக்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த போரதீவு பற்றிலே பிரதேச சபை தேர்தலிலே போட்டி போடும் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர ஏனைய கட்சிகளுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அனைத்து கட்சிகளும் கடந்த காலத்திலே ஆயுத குழுக்களாக இருந்த கட்சிகள் தான் இம்முறை போட்டி போடுறார்கள். உதாரணமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அனைவருக்கும் தெரியும். அவர்கள் இந்த ஆயுத கலாச்சாரம் இவ்வாறான விடயங்களை அதிகளவான அனுபவம் கொண்டவர்கள். அதே போலதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த சில வேட்பாளர்களும் பல்வேறு சின்னங்களிலே இம்முறை சங்கு சின்னத்திலே இல்லாவிட்டாலும் பல்வேறு சின்னங்களிலே போட்டி போடுறார்கள். அவர்களுக்கும் கடந்த காலத்திலே இவ்வாறான தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடுகள் புதிய விடயம் அல்ல. அதே போலதான் தேசிய மக்கள் சக்தியும் ஜனதா விமுக்தி பெரமுன JVP கட்சி கடந்த காலத்திலே ஆயுத குழுவாக இருந்த கட்சி. அந்த வகையிலே இந்த தேர்தலை பொறுத்தளவிலே ஜனநாயக அரசியலிலே ஈடுபட்ட கட்சி என்றால் தமிழரசு கட்சி மட்டும்தான். அந்த வகையிலே அஹிம்ச வழியிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக போராடும் இந்த கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் மீது இவ்வாறான ஒரு வன்முறையை செய்வது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது அனைத்தும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றியை இந்த போரதீவு பற்றில மட்டுமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே உறுதிப்படுத்தும் செயல்பாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் எங்களை கண்டு எங்களுடைய ஆதரவை கண்டு அச்சத்தின் மீது தங்களுக்கு வேற வழி இல்லாமல் எங்களுடைய வேட்பாளரை அச்சுறுத்தும் வகையாக இந்த சம்பவம் நடந்திருக்கின்றதை நான் இந்த சொல்ல விரும்புகிறேன். இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உடனடியாக இந்த விசாரணைகளை முடிவுக்கு கொண்டு வந்து குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றதை இந்த ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கின்றேன். எங்களுடைய சகோதரர் பிரேம் அவர்களுடைய பாதுகாப்பை போலீசார் உறுதிப்படுத்த வேண்டும் என்றதையும் சொல்றேன். என்றால் இந்த குண்டு வீசப்பட்டிருக்கு, குழந்தைகளுடன் மனைவியும் இருக்கும் வீட்டுக்கு அவருடைய படுக்கிற அந்த அறைக்கு மேலே தான் இந்த குண்டு வீசப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இது சில நேரம் அவர்கள் தூக்கத்திலே இருந்திருந்தால் இந்த வீடே எரிஞ்சிருக்கலாம். அப்ப இது ஒரு சின்ன ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கவில்லை. இது வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். நன்றி.